19 பேரும் ரெஸ்கியூ அப்டேட்டுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆணையூர் குட்டி சரியாயிட்டாங்க. அந்த கழுத்து மட்டும் அந்த உருண்டையாக இருக்கும். பட் அதுக்கு லாங் டியூரேஷன் ஆகலாம். ஆலந்தூர் குட்டிங்க, இவளும் சரியாயிட்டா. ஸோ நம்ம செல்டரில் தான் இருக்காங்க 2 பேரும். அடுத்து நம்ம அனுப்பா நடி, அந்த பின்னாடி அடிபட்டவ எந்திச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டா, நடக்கிறா. அந்த ஒரு கால் மட்டும் ஒரு 15 நாள் ஆகுங்க. நான் ரெஸ்கியூ பண்ணி 1 வீக் தான் ஆகுது. ஸோ டைம் எடுக்கும். அடுத்து நம்ம ஆணையூருங்க, பல்ல காட்டுவான். என்னை பார்த்தாலே கோவப்படுவான். மருந்து போட்டிருக்கேன்ல. பட் நல்லா ஆடிட்டுருக்குங்க. அடுத்து நம்ம திருமங்கலம், அந்த முன்னாடி எலும்பு தெரியும். ஸோ இவ்வளவுமே கொஞ்சம் நல்லா இருக்கா, பிரச்சனை இல்லை. பட் அது மூடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்து வள்ளுவர் காலனி, கிளவி எஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டா. அதுவே நமக்கு 3 கால் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பரவாயில்ல. நம்ம தூக்குன சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமான சுச்சுவேஷன், இப்போ பரவாயில்லைங்க. அடுத்து நம்ம பேச்சுக்குளம், அந்த ஒரு காலை காப்பாற்றணும் முடிவு பண்ணோம். காலை காப்பாற்றியாச்சு. பட் காப்பாற்றினால ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குன்னா எதுவும் கிடையாது. இந்த மாதிரி தேய்க்கிற பிள்ளைங்களுக்கு லைஃப் கம்மி தான் என்னுடைய ஷெல்டரில். பட் ஒவ்வொரு நாள் அவங்களுக்கு கிஃப்ட்டு தான். ஏன்னா அங்கேயே ரோட்டில் இறந்து போகிறக்க வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம கொஞ்ச நாள் அவங்க உயிரோட வாழ்வா, அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம கண்ணு தெரியாத புதூர், போன வீக் நம்ம ரெஸ்கியூ பண்ணோம்ல, கேன்சர் நம்ம டிஃபைன் பண்ணோம். கீமோதெரப்பி கொடுத்துருக்கோம். உள்ளே சுருங்கிட்டுருக்கு. உள்ளே கண் இருக்காங்கிறது இனிமேல் தான் செக் பண்ணணுங்க. அடுத்து நம்ம இந்த பக்கம் வந்துட்டோங்க. இந்த ஒரு சைடு ஃபுல்லாக ரெஸ்கியூ ஏரியா. இந்த 2 பெரிய குண்டு மட்டும் கருத்தடை ஏரியா. இதில் கருத்தடை வந்து இப்போ லாஸ்ட்டாக நேற்று 5 பேர்த்துக்கு பண்ணியிருக்கோம். அதில் 2 பிள்ளைங்க பண்ணி முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க உள்ளே. அந்த அனஸ்தீஷியா எஃபெக்டில் இருப்பாங்க ஒரு நாள். அடுத்து நார்மலாகிடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம 4 பேர் இந்த குண்டில் வச்சுருக்கோம். இதில் வந்து துரைசாமி நகர், இவனுக்கு பின்னாடி அடிபட்டிருக்கு. ஒரு 20 நாளில் எந்திச்சு நிற்கினா நல்லது, இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம்தாங்க. அடுத்து அந்த விசால்தி மேலே அந்த குட்டி, சின்ன சுக்கிக்குளம், அவெல்லாம் நார்மல் ஹைட்டாக எந்திச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஆத்திக்குளம் அந்த குட்டியுமே நார்மலாக தான் இருக்கா. ஸோ அவளும் ரெக்கவர்டு தான். அடுத்து நம்ம ஐயர் பங்களா, அந்த குட்டியுமே ரெக்கவர் தாங்க. ஸோ இதில் நிறையா பிள்ளைங்க ரெக்கவர் ஆகிட்டுருக்காங்க. இந்த 3 பேருமே நேற்று ஆப்ரேஷன் பண்ணோம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஊமையை, அந்த ஆணையூர், இன்னொரு அந்த கால் பெண்டு, 3மே நல்லா இருக்காங்க. தாரில் விழுந்தவங்க அவன் வில்லாபுரம், இந்த குட்டி வந்து நம்ம பாசிங்காபுரம், இவ்வளோ நல்லா இருக்கா. சொல்லிலாம் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டுருக்கு. நேற்று இவளுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். அடுத்து நம்ம புகழ், அவர் வீட்டில் இருக்கிற அந்த தலை அடிபட்ட வண்டியூருங்க, அந்த குட்டியோட என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் வச்சுருக்கோம். அவளும் நல்லா ரெக்கவர் ஆகிட்டுருக்கா. கடைசியாக ஜெயந்திபுரங்க, அந்த சிடி இருந்துச்சு, நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு புகழ் அவருடைய வீட்டில் தான் வச்சுருக்காரு. அதுவுமே நல்லா புண்ணாறிட்டுருக்கு. உடலில் வெளியே எஸ்கேப் ஆகிட்டா. நேற்று மறுபடியும் மாட்டிக்கிட்டா. அதனால தான் அந்த வண்டியில் ஓடி வந்த மாதிரி காட்டினது. பட்டு இந்த தடவை ரெஸ்கியூ பண்ண இதில் கொஞ்சம் ரெக்கவர் ரேட் நிறையா இருக்குங்க. நன்றி.